இப்போ ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வந்து பழுது ஏற்படுது. அந்த பழுதை நீக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன சம்பந்தமான நாலேஜ் வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தை எடுத்து நீங்கள் ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரிப்பேர் சாதனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த ஒவ்வொரு செக்ஷன் என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து குயிக்காக சர்வீஸ் பண்ண முடியும். அதாவது ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எஸ்எம்பிஎஸ்னா எஸ்எம்பிஎஸ், மதர் போர்டுனா மதர் போர்டு, டிஸ்பிளேனா டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டிவிக்கு உள்ளே இருக்கக்கூடிய தனித்தனி செக்ஷன்ஸ். இப்போ எஸ்எம்பிஎஸ்ன்னு தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பல சர்க்கியூட் இருக்கும். அந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா பல காம்பனண்ட் வந்து ஒர்க் ஆகும். இதெல்லாம் எப்படி ஒவ்வொன்றும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து குயிக்காக அதை சர்வீஸ் பண்ண முடியும். அடுத்து அந்த சாதனத்தில் உள்ள வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சார்ட் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு இன்புட்டாக என்ன வோல்டு போகுது, அவுட்புட்டில் என்ன வோல்டு வருது, அந்த வோல்டு எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிற அந்த வோல்டேஜ் சார்ட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிறணும். அந்த வோல்டேஜ் சார்ட்டும் தெரிஞ்சுக்கிறணும், கரண்ட் சார்ட்டும் தெரிஞ்சுக்கிறணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் சார்ட் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ மதர் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த மதர் போர்டு டோட்டலாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், இல்லை பல சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணும். எந்தெந்த செக்ஷனுக்கு என்னென்ன வோல்டு போகணும், போகக்கூடாது, எப்போ போகணும், போகக்கூடாது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அந்த சிக்னல் சார்ட் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்பேசிங் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எல்இடி டிவிக்குள்ளே எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது அப்படின்னா மதர் போர்டு அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட கனெக்ஷன் மெத்தட் என்ன, அது எப்படி இருக்கும், எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சால்டரிங் ப்ராசஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ சால்டரிங் அப்படின்னு போனோம் அப்படின்னா ஐசி பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஏகப்பட்ட ஐசி பேக்கேஜ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஐசி பேக்கேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் பற்ற வைக்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி பற்ற வைக்கும்போது அதுக்கு என்னென்ன டூல்ஸ் நம்ம பெர்ஃபெக்டாக வேணும், அது எப்படி நம்ம கரெக்டாக பற்ற வைக்கிறது அப்படிங்கிறத நாலேஜ்லாம் நமக்கு வேணும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நாலேஜ் வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் சாதனங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஜிட்டலில் தான் ரன் ஆகுது. அப்படி டிஜிட்டலில் ரன் ஆகும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும். அந்த மைக்ரோ ப்ராசஸர் எதன் அடிப்படையாக ரன் ஆகும், அந்த மெமரி பேங்கில் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு தான் அது ரன் ஆகும். அப்படி ரன் ஆகும்போது அந்த மெமரி பேங்கில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது, எப்படி ரைட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு சில டூல்ஸ் வேணும். அதாவது அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை ரைட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் நம்ம சாஃப்ட்வேர் சம்மந்தமான ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரெடி பண்ண முடியும். ஏழாவது பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் சம்மந்தமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ ஒரு டிவி இருக்குது அப்படின்னா அந்த டிவி எப்படி அக்கா நம்ம பிரிக்கிறது, எப்படி மறுபடியும் அசம்பிள் பண்ணுறது. இப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒரு போர்டு சம்மந்தம் இல்லாத ஒரு போர்டு இருக்குது அப்படின்னா அதை எப்படி இதில் போட்டு ஆல்டர்னேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த அசம்பிளிங் மெத்தட் மூலம் நம்ம தெரிஞ்சிருக்கலாம். எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஒர்க்கு வருது அப்படின்னா அந்த ஒர்க்கை கரெக்டாக எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போது கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வாங்குறீங்க, அதை வந்து சர்வீஸ் பண்ணி மறுபடியும் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டாக என்ன டைம் அப்படின்னா அந்த டயத்துக்குள்ளே கரெக்டாக சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது அதனுடைய டேட்டாஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரியா கஸ்டமருடைய டேட்டாஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம டீப்பாகவே பார்ப்போம் பையன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கலெக்ஷன் மெத்தடை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு உங்கள்கிட்ட கையில் வருது, இப்போ டிவியே வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சர்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் அதிகமாகவே செலவழித்து தான் அதை ரெடி பண்ணி வைப்பீங்க. அப்படி ரெடி பண்ணும்போது நீங்கள் அப்போதைக்கே கஸ்டமர்கிட்ட கொடுத்துருப்பீங்க. ஆனால் டேட்டாஸ்க்கு நீங்கள் கலெக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதே டிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எப்படியும் ஒரு 20-30 தடவை வந்துட்டு போயிடும். ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ அந்த அளவுக்கான டிவி உங்கள்கிட்ட வந்துட்டு போகும். ஆனால் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டஸில் உங்கள் மைண்டில் இருக்கிறதுனால அதை வச்சு தான் நீங்கள் வந்து அதை சர்வீஸ் பண்ணுவீங்க. ஆனால் இது லைஃப் ஃபுல்லாக இந்த மாதிரியான டேட்டாவை நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஒன்லி நம்ம மைண்டை வந்து டெக்னிக்கல் ஐடியாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிவி வருது அப்படின்னா அந்த டிவியுடைய மாடல் நம்பர்லாம் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறக்கூடாது. இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு பேங்கில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அப்படி வைக்கிறதுனால இதே டேட்டாஸை
நம்ம வேறு ஒரு டிவிகள் நிறையா வரும்போது அதுக்கு நம்ம இதே மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறதுனால குயிக்காக நம்ம இந்த ரிப்பேரை வந்து சரி பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னா அந்த ஆப்ஜெக்டுடைய கஸ்டமர் டீட்டெயில் வேணும் கன்ஃபார்மாக. அதுக்கடுத்து இது எப்படி நீ சரி பண்ணீங்க அப்படிங்கிறது டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் தான் என்ன செய்ய போகிறீங்க, அதர் ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து இந்த சேஃப்டி மெத்தட் அப்படிலாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறத. உதாரணத்துக்கு இப்போ கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்மகிட்ட வருது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் என்ன செய்வீங்க, சர்வீஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட கஸ்டமர்கிட்ட இருந்து காஸ்ட் வரும். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து மறைமுகமாக இன்னும் 2 விஷயங்கள் வந்து வரும் அந்த ஆப்ஜெக்ட் மூலம். என்ன அப்படின்னா ஒன்று ஹெல்த் ப்ராப்ளம் வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ரெஷர் வரும். ஹெல்த் ப்ராப்ளம் எந்த மாதிரியா வரும் அப்படின்னா உங்களுடைய ஆப்ஜெக்ட் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா தூசி நிறையா இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த தூசி நம்ம மூக்கில் கன்ஃபார்மாக போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக தெரியாது, பிற்காலத்தில் வந்து அந்த பிரச்சனைகள் கன்ஃபார்மாக தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சால்ட்ரிங்லாம் வைக்கும்போது அந்த புகை அதில் வந்து வரக்கூடியது இல்லையா, அது வந்து நம்மளுடைய மூக்குகளை போச்சு அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறப்ப இதை கரெக்டாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறப்ப, கரெக்டான அந்த டயத்துக்கு நம்ம ஒப்படைக்க முடியலை அப்படின்னாலும் இந்த மைண்ட் ப்ரெஷர் கன்ஃபார்ம் வரும். இந்த ப்ரெஷர்லாம் நம்மளாம் சமாளித்து அதுக்கப்புறம் தான் இந்த காஸ்ட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட போயிட்டு அதுக்கடுத்து தான் இந்த காஸ்ட்டு வரும். ஆனால் இந்த இன்கம்னால பெரிய ப்ராப்ளம் வரும், அதை நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கிறது கிடையாது. இதை எப்படி நம்ம கரெக்டாக இந்த மைண்டு ப்ரெஷரும் ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் ஆப்ஜெக்டை மட்டும் சர்வீஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்து காஸ்ட்டை மட்டும் நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான சேஃப்டி மெத்தட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் சப்போர்ட் வந்து வேணும். இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ஏன்னா டைமும் நிறைய சேவ் ஆகும், மைண்ட் ப்ரெஷர்லேருந்து நம்ம ரிலீஸ் ஆகலாம். இந்த டீம் சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஜெக்டில் செயல்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் இருப்பார், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேங்க் இருக்கும், இதுதான் பார்த்தீங்கன்னா டீம் சப்போர்ட்டில் ரன் ஆகும். அதுக்கடுத்து வந்து யூசர். இப்போ கிரியேட்டருடைய வேலை என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இவர்கிட்ட வருது அப்படின்னா, அதாவது கிரியேட்டர்கிட்ட வருது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆர்என்டி பண்ணி அதை ரெடி பண்ணுறாரு அப்படின்னா அதை ரெடி பண்ணும்போது அதில் ஒரு சில டேட்டாஸை வந்து அவர் கலெக்ட் பண்ணுறது. அதை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இவருக்கு கரெக்டான ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி கரெக்டாக டேட்டா பேங்கில் சேவ் பண்ணுறாரு. அப்படி சேவ் பண்ணும்போது இந்த கிரியேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் கிடைக்கிற மாதிரியாக பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யூசர் இருக்காப்புல, இந்த யூசர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த கிரியேட்டர் இருக்காருல இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் செலவழித்து அந்த டேட்டாஸை கிரியேட் பண்ணி ரெடி பண்ணியிருப்பார். ஓகே, ஃபஸ்ட்டு முதன்னு வர்றதுக்கு. ஆனால் இந்த யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டு போயிடுவார். என்ன அப்படின்னா இந்த யூசர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதே ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்கிறாரு, கலெக்ட் பண்ணுறாரு, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத டீம் சப்போர்ட்டை சொல்கிறாரு. டீம் சப்போர்ட்டை வந்து சொல்யூஷன் கிடைக்கிது. சொல்யூஷன் கிடைச்ச அந்த ரிப்போர்ட்டை மூலம் இவர் ரெடி பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவார். ஆனால் இந்த யூசர்கிட்ட இருந்து காஸ்ட்டு டீம் சப்போர்ட்டால் வர்ற மாதிரி இந்த மாதிரியான கரெக்டான ஒரு நெட்வொர்க் அமைக்கிறதுனால நமக்கு நிறையவே பயன்கள் கிடைக்கிது. இந்த யூசரும் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டராகவும் இருப்பாங்க, அதே கிரியேட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா யூசராகவும் இருப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே உள்ள அந்த டேட்டாஸை பரிமாறிக்கிறதுனால நிறையவே டைம் சேவ் ஆகும், ஹெல்த் ப்ராப்ளமும் வராது, நிறையவே நன்மைகள் நிறையவே இருக்குது. இந்த டீம் சப்போர்ட்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம குரூப்பில் நம்ம இதில் நிறையா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போட்டு இந்த டீமை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற எல்லா டேட்டாஸும் நம்ம எடுப்போம்.